வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காலேஜ் டிஆர்பி எஸ்ஏ டைப் மாடல் கொஸ்டின்ஸில் சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம். தகவல் தொடர்பியலாக இருக்கட்டும், தகவல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், தமிழகத்தை பற்றியும் சரி பல மாடல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதனோட முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓனாக எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன இவங்களை கேட்டால் இந்த பாயிண்ட்ஸ் அந்த ஒரு கீவேர்ட்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துட்ருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இன்றைய வீடியோவில் சோழ சாம்ராஜ்யத்தை பற்றியும் அதில் முக்கியமான அரசர்கள், அவங்க செய்த சிறப்புகள், அப்புறம் கட்டிடக்கலைகள், அவங்களுடைய ஆட்சி காலங்கள் இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சோழ சாம்ராஜ்யம். இந்த சோழ சாம்ராஜ்யம் அப்படின்னா அதனுடைய தொடக்கத்திலிருந்து பார்க்குற பொழுது இந்தியாவின் தென் பகுதியில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு சோழர் சாம்ராஜ்யம் 8லிருந்து 12. ஸோ பாண்டியர்களுடைய ஆட்சி வரும்பொழுது, அவங்களுடைய போர் வரும்பொழுது சோழ சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 8 to 12 சோழ சாம்ராஜ்யம். அடுத்தது இது 9ஆம் நூற்றாண்டில் விஜயாலய சோழர் தலைமையில் பல்லவர்களை வெற்றி பெற்று தொடங்கியது. இதனுடைய சோழ சாம்ராஜ்யம் தொடங்கியது. இதனுடைய ஊர் எந்தெந்த பகுதிகளில் இருந்ததுன்னா தஞ்சாவூர், சென்னை, மைசூர், இலங்கை இந்த மாதிரி பகுதிகளில் இதனுடைய காலம், இதனுடைய ஆட்சிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பெரிய பரப்பளவு சோழர்கள் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு இதில் கொடுக்கலாம். அடுத்தது ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்களுடைய ஆட்சியும் சொல்லலாம், இவங்களுடைய கட்டடக்கலையும் பற்றி சொல்லலாம். ஸோ இவங்களுடைய முக்கியமான சிறப்பம்சங்கள்ங்கிறத நீ அடுத்ததுலேயும் பார்ப்போம், இதனுடைய தொடர்ச்சியிலையும் பார்ப்போம். சரி, இதனுடைய அப்பளவே சொன்ன 13ஆம் நூற்றாண்டு பாண்டியர்களுடைய படையெடுப்பின் காரணமாக சோழ சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது. ஸோ அப்போ இதனுடைய காலம் என்னென்னு சொல்லலாம், 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை. இது அப்படியே அதனுடைய என்னென்ன ஊர்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது. அப்புறம் முக்கியமாக இந்த கோயில்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம். சரி, முக்கியமான அரசர்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது விஜயாலய சோழன், அடுத்தது முதலாம் ராஜேந்திர சோழன். ஸோ இதில் அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ விஜயாலய சோழன் என்ன பண்ணா அப்படிங்கிறதையும், அவன் எந்த ஊரை தலைநகராக கொண்டான் அப்படிங்கிறதையும், அடுத்தது அவனோட ஆட்சி காலத்தையும் நம்ம சொல்லலாம். அடுத்தது முதலாம் ராஜேந்திர சோழன் அவன் என்ன பண்ணனா அப்படிங்கிறது, அவன் எங்கெங்கெல்லாம் போரிட்டான், எந்தெந்த நாட்டெல்லாம் அடைஞ்சான் அப்படிங்கிறத முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்தது முதலாம் ராஜாதிராஜன். அந்த ராஜாதிராஜனுடைய ஆட்சி, அவன் யாரெல்லாம் அடித்தா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அடுத்தது முதல் ராஜராஜ சோழன். அவனுடைய ராஜராஜ சோழன் அப்படின்னாவே நாம் மாலத்தீவை கைப்பற்றியது முக்கியமாக நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சோழ வம்சத்தினுடைய கடைசி அரசராக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம அந்த சோழ சாம்ராஜ்யத்தில் முக்கியமாக இருக்கக்கூடியவங்கள் யார் அப்படிங்கிறத பார்த்தோம், அவங்களுடைய ஆட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இனி அடுத்தது அவர்களினுடைய சாதனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, ராஜராஜ சோழனுடைய சாதனை என்ன, முக்கியமாக அந்த கோயில் பிரகதீஸ்வரர், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை நம்ம சொல்லலாம். உலக பாரம்பரியம் மிக்க கோயில்னு சொல்லலாம். அடுத்தது இலங்கை மற்றும் மலாய தீபக்கூற்றுகளில் உட்பட கடற்படையை வளர்த்து பேரரசை விரிவுபடுத்தியது சொல்லலாம். யார் இதில் சொல்லலாம் அப்படின்னா ராஜராஜ சோழனில் சொல்லலாம். அடுத்தது மறுபடியும் முதலாம் ராஜேந்திர சோழன் வராங்க. ஸோ அவங்களுடைய சிறப்பையும் இந்த கங்கை கரையை அடைந்தது அப்படிங்கிறது சொல்லலாம். யாருன்னா ராஜேந்திர சோழன். அடுத்தது மதுரையில் ஒரு அரண்மனை கட்டியது அப்படிங்கிறது அப்படியே ஒவ்வொருத்தராக பற்றி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்குண்டான நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது முக்கியமாக பார்த்துக்கிட்டோம்னா கல்லணையை கட்டியது, அப்படியே சோழர்களுடையது. அந்த முக்கியமாக அந்த இது நம்ம ஸ்கூல் புக்கில் கூட இருக்குது, தரசுராம், கங்கை கொண்ட சோழபுரம். இது எல்லாமே இந்த சிற்பக்கலைக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக அந்த சோழர் காலத்தை சொல்லலாம். சோழர் காலத்தில் சிற்பங்களை சொல்லலாம், சோழர் காலத்தினுடைய ஓவியங்கள் எல்லாம் சொல்லலாம்.
அடுத்தது சோழ மன்னர்களுடைய அந்த என்னென்ன செஞ்சாங்க, வீதியின் மேலே என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். கட்டிடக்கலையை அந்த இடத்துல சொல்லலாம். அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா ராஜராஜ சோழனுடைய படையெடுப்பு சொல்லலாம். அந்த படையெடுப்பு தெற்காசிய முழுமையாக ஊடுருவிய மாபெரும் படை ஆணையாக இருந்தது அப்படிங்கிறத ராஜராஜ சோழன்கிறதுல சொல்லலாம். இப்போ ராஜராஜ சோழன் பார்த்துக்கிட்டாவே அந்த பிரகதீஸ்வரர் கோயில், அந்த பிரகதீஸ்வரர் கோயிலை பற்றியே நம்ம இன்னுமே சிறப்புப்படுத்தி நம்மளுடைய அந்த கருத்துக்களை தெரிவிக்கலாம். பாருங்கள், ராஜராஜ சோழனின் கட்டிடக்கலையில் அந்த சிறப்பு தஞ்சை பெரிய கோயில். அது எத்தனை ஆண்டுகள், எப்படி பெரிய மிகப்பெரிய கட்டிடம், அது எத்தனை அடி உயர விமானம் கொண்டது, அதெல்லாமே நம்ம அங்கே விளக்கமாக கொடுக்கலாம். அது எவ்வளோ தூரத்திலிருந்து அது கற்கள் கொண்டு வரப்பட்டன, எப்படி கட்டப்பட்டன அப்படிங்கிறதுமே அதுக்கு விளக்கமாக சொல்கிறாங்க. இவரது கட்டிடங்களில் வானளாவி நிற்பதும் நேர்த்தியான வடிவமைப்பும் கல்வெட்டுக்களில் பணியாற்றியோர் விவரமும் அந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. நம்ம அந்த கோயிலுக்கு போனாவே தெரியும். அந்த ஒரு சின்ன ஒரு போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க, என்னென்ன சிறப்பு இருக்குது, எந்தெந்த இது இருக்குது அப்படிங்கிறதே அந்த கோயில்லையே வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ அந்த ராஜராஜ சோழன் பற்றி நம்ம சொல்லிட்டோம். சோழ வம்சம் அப்படிங்கிறப்போது என்னென்ன சோழர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதையும், அதில் ஒரு 4-5 சோழர்களையும் பார்த்தாச்சு. அதில் முக்கியமாக ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோயிலையும் பார்த்தாச்சு. இப்போது சோழர்கள் அப்படின்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டு நம்ம கையில் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் இருந்தும் இன்னுமே நம்ம பல கேள்விகளை உருவாக்கி நம்ம இதுக்குண்டான பதில்களை எடுத்துக்கலாம். இப்போ விஜயாலய சோழன்னா என்ன, அவர் என்ன பண்ணார், அவர் படையெடுப்பு என்ன அப்படிங்கிறதையும், ராஜாதிராஜன் இதெல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மேற்கொண்டு உள்ளே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ சோழ வம்சம், சோழ சாம்ராஜ்யம் என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க கேட்கக்கூடிய வகையில் நம்மளுடைய கருத்துக்களை நம்ம அங்கே கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், சோழ சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யம்னு பார்த்தோம், காலம் பார்த்தோம். ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துடலாம். காலம் பார்த்தோம், அப்படியே சும்மா லைட்டாக போகிறேன், பார்த்துக்கேன். அவ்வளோதான். நம்ம முதல்ல பார்த்தது அந்த 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களின் காரணமாக வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது முக்கியமான அரசர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்த்தோம். விஜயாலயன், அடுத்தது முதலாம் ராஜேந்திரன், அடுத்தது முதலாம் ராஜாதிராஜன், அடுத்தது ராஜராஜ சோழன். அவர்களுடைய சாதனைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அவ்வளோதான். இனி அதுக்கப்புறம் அந்த ராஜராஜ சோழன் கட்டின அந்த கோயிலை பார்த்தோம். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு குறிப்புகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இனி அடுத்து வர வீடியோக்களில் இப்போ பல்லவர் சோழரை பற்றி பார்த்துட்டோம், இனி அடுத்து சேரர், பல்லவர், பாண்டியர் இவங்களை பற்றி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உண்டானதை ஒரு ஷார்ட்டாக என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது நம்ம ஹிஸ்ட்ரி புக்கு எடுத்துக்கிட்டாவே இவங்களை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதிலிருந்து ஷார்ட்டாக இப்போ ஒரு இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் பிடிச்சி எழுதணும் அப்படிங்கிறதுல எல்லாத்தையும் எழுதுறதுக்கு நம்மளுக்கு அந்த பக்கங்களும் இல்லை. ஸோ இதில் இவங்களுக்கு என்ன சிறப்பு, இதை அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறதா இதனுடைய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்கோம். புக்கில் பார்க்குற போது நிறையா இருக்கும், அதுலேயும் முக்கியமானது என்ன அப்படிங்கிறது இதில் பார்த்துருக்கோம். நன்றி.